4 நல்ல ஃப்ரெண்ட்ஸு, 4 பேருமே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னால் தெரியுமே உங்களுக்கு தான். டாக்டராக பார்த்து அவங்க ப்ராடக்டை ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லி கெஞ்சி கூத்தாடுவாங்க. அண்ட் டாக்டர்ஸ்க்கு கிஃப்ட்டு மேல் கிஃப்ட்டு, உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுக்குறேன், எல்லா ரூமுக்கும் ஏசியை போட்டு விடுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு நிறையா அன்பளிப்பு. பிரைபுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கோச்சிட்டுருவாங்க, எல்லாம் படித்தவங்களாச்சே. அதனால் பிரைபுன்னு சொன்னாக்க கோச்சிப்பாங்க. ஸோ அன்பளிப்பாக இதெல்லாம் கொடுத்து அந்த டாக்டர் தலைவலி, முட்டு வலி, வயிற்று வலி, கண்ணு வலி, காது வலி, எந்த வலி வந்தாலும் இந்த மாத்திரையை ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லி 1,00,000 டேப்லெட் விற்றுருக்கு டாக்டர், உங்களை நம்பித்தான், இல்லைன்னா கப்பலில் வேலை போயிட்டு வரக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணி எல்லா ரூமுக்கும் ஏசியை போட்டு விட்டுட்டேன், கம்பெனியில் கேரண்டி கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு ப்ரமோஷனுக்கு வழியை பண்ணிப்பான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த 4 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நம்ம தினேஷ், மகேஷ், பாஸ்கர் அண்ட் பாண்டு, இந்த 4 பேரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க அங்கே டூர் போவாங்க, அங்கே போவாங்க, எங்கே போங்க வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வீக்கெண்டில் அவங்களுடைய பிரதாபங்கள்லாம் பேசிப்பாங்க. டேய் டாக்டர் சந்திரசேகர, ஒரே கவுத்து போட்டல, ஒரு பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும்னு ஒரு ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க. கரெக்டாக 48 ஹவர்ஸில் கொண்டு போய் இறங்கிட்டேன். அதை ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதெல்லாம் இப்போது அவர் இல்லை, ஒய்ஃப் தான். அவள் வந்துடுவேன் கரெக்டாக, நர்ஸு மாதிரி நான் இருக்கேன் உங்களுக்கு கூடன்னு சொல்லி அந்த அம்பி சொல்லியிருக்கான் 100,000 டேப்லெட்ஸை எப்படியாவது 2 மாதத்துக்குள்ளே விற்கணும்னு அப்படின்னு. சார் காலில் முள்ளு குத்திடுத்து, வாடாப்பா வா, இந்தா இதில் போய் ஒரு 10 மாத்திரையை வாங்கிக்க, அது ரெகுலராக சாப்பிடு, காலையில் 1, மத்தியானம் 1, சாயங்காலம் 1, ராத்திரி 1. ஏய் இவ்வளோ சாப்பிட்டெல்லாம் யாத்திரைக்கு போயிட வேண்டியோ? இல்லை, இந்த மருந்து நல்லது உடம்புக்குன்னு சொல்லியிருக்காரு, வைட்டமின் இருக்கா இதில் அப்படிலாம் சொல்லி இல்லையே. இந்த மாதிரி எல்லா டாக்டரையும் பிடிச்சி வளைச்சி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இந்த 4 பேரும் குஷியாக அவங்க ப்ராடக்ட்லாம், அதாவது இருமலுக்கு ஏதாவது சிறப்பு இருந்ததுன்னா காஃபிக்கு பதிலாக அந்த சிறப்பை குடிக்க வச்சுருவாங்க. அந்தளவுக்கு எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லி பிரமாதமாக அவங்க பிஸ்னஸோட இவங்க எல்லாருமே நம்ம திருநெல்வேலி, நாகர்கோவில், ராம்நாடு, அந்த ஏரியா வெஸ்ட் ராம்நாடு, ராம்நாடுலாம் சுற்றி கித்தி பண்ணி வருவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுருந்ததுனால பல 100 மைலுக்கு கீழே இருக்கிற ஊருக்கெல்லாம் சர்றன்னு போயிட்டு சர்றன்னு வந்துடுவானுங்க. எல்லாம் ஜாவா மோட்டார் சைக்கிள், புல்லட் மோட்டார் சைக்கிள் கம்பெனியில் எல்லாம் கொடுத்துட்றான். அது தவிர நிறைய சாம்பிள் டேப்லெட்ஸு, ஈப்லெட்ஸு, மெடிசன்ஸு, அது இதெல்லாம் இருக்கும். அவங்க இருந்த ஒரு காலனியில் 4 பேரும் சந்தோஷமாக பேச்சுலராக இருந்துகிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் பாட்டில், லைட்டான சீட்டு, இஷ்டத்துக்கு சாப்பாடு, ஏன்னா கம்பெனிலேருந்து பேட்டா அள்ளி கொடுக்குறான். அது தவிர எங்கே போகிறதுனாலும் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரு, அதுக்கு ரசீதெல்லாம் கொடுக்க வேணாம். அதனால் இவனுங்க அதை வந்து எக்ஸ்ட்ரா செலவுக்கு அப்படின்ட்டு ஜாலியாக அந்த மிச்சம் வர பணத்தை, ஏன்னா மோட்டார் சைக்கிளில் தானே போகிறானுங்க, பட் கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரை போட்டு வாங்கிடுவானுங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் வயசு ஒரு 25-27 ஆகி போச்சு. வீட்டில் சும்மா இருப்பாங்களா? டேய் பாவண்டா, சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுற? அம்மா நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன் அம்மா. போகிற இடத்தெல்லாம் ஜம்முன்னு பிரியாணியை போட்டு நல்லா மாம்பழத்தை சீவி கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம், மாம்பழம் என்ன திதிக்க அப்படி இருக்கும் தெரியுமா? மல்கோவா பழமாக போடுவானுங்க, அதை போடுவான் இதை போடுவான், விலை வேறு ரொம்ப கம்மி அப்படிலாம் சொல்லி. ஏன்னா இதெல்லாம் 1975, 80s அந்த டயத்தில். அவனுங்கெல்லாம் 45, 48 பிறந்தவனுங்க. அப்படி வளர்ந்து வந்து இப்போ ஜம்முன்னு இதெல்லாம் பண்ணி கல்யாணம் ஆறுது ஒருத்தனுக்கும். அதில் ஒருத்தன் வெரி லக்கி ஃபெலோ. அவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணும் பையனும் மீட் பண்ணுறாங்க. பொண்ணு பார்க்குற படலமாக நடக்குது, வைக்கிது போகுது. சந்தோஷமாக அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பாஸ்கர் ஓகேன்றான். அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சி போகுது. அந்த பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல் கேர்ள், மாடர்ன் கேர்ள், மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்தா இது ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங்கை ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு, நானும் மார்க்கெட்டிங் அவ்வளோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதான்னு உயிரை வைக்க ஆரம்பிச்சிட்டான். பாஸ்கர், ஸ்வேதா அருமையான ஜோடி. இந்த 3 பேரும்
அவன் கல்யாணத்தை அட்டன் பண்ண ஓடி போகிறாங்க. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கல்யாணம் ஆச்சு, 1 வருஷம் முன்னாடி ஒருத்தனை கல்யாணம் ஆச்சு, இன்னொருத்தனுக்கு அடுத்த வாரம் நடக்க போகுது, அந்த மாதிரி. ஸோ 4 பேர் குடும்பஸ்தனாகிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி அழகுன்னா அப்படி ஒரு அழகாக இருக்குது. இவங்கெல்லாம் திறந்த கண்ணை ஓட மாட்டேங்கிறாங்க. பாஸ்கர் ஒரு வெரி லக்கிப்பா, வெரி லக்கி. சே, இந்த ஸ்வேதாக்கு சிஸ்டர்ஸ் யாராவது இருந்துருந்தா சொல்லப்பா, இருக்கிற என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கிறேன் சொன்னேன். இது சும்மா ராஸ்கல், கல்யாணத்தன்னைக்கு வந்து டைவர்ஸ் எல்லாம் பற்றி இல்லைடா டே, ரொம்ப அழகாக இருக்காடா, கண்ணை பறிக்கிற ஒரு வெரி லக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் கையை கொடுத்தாலும் வயிறு பற்றி எரியுது. ஐயோ, இந்த மாதிரி ஒன்று நமக்கு கிடைக்காம காமா சோமானம் பண்ணிட்டோமே. ஒரு 20,000 டவுரி கிடைக்குதுன்னு ஒருத்தன் ஓகேன்ட்டான். இன்னொருத்தர் 2 ஏக்கர் நிலம் மாமனார் மாமியார்லாம் போனப்புறம் என்றைக்கும் வரப்போகுதுன்னுட்டு ஆசைப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, பல்லு மட்டும் தூக்கி இருக்கு, நம்ம தேங்காய் துருவி வாங்க மாட்டோம் வீட்டில்னு சொல்லிட்டு அதை கல்யாணம் பண்ணிட்டான். இன்னொருத்தனை வேறு ஏதோ காரணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த 3 பேருக்கும் இந்த ஸ்வேதா பாஸ்கரை பார்த்தா அப்படியே பொறாமையில் தகிப்பாங்க. எல்லாம் சேல்ஸ்லேயே இருக்காங்க, ஒரே ஊர். ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்தாச்சு. இந்த பொண்ணு எல்லாம் நல்லா பழகுது ஸ்வேதா எல்லாரோடையும். அண்டு ரொம்ப ஒரு இந்த ஜாலி டைப்பு. அண்ட் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்லேயும் நல்ல சுதந்திரம் கொடுத்து, ஆம்பளை பையன் மாதிரி இருக்கணும்மா நீ, நமக்கு ஒரு அண்ணன் தம்பிலாம் கிடையாது, அதனால் ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கா, 2 பேரும் பசங்க மாதிரி வளரணும், தைரியமாக இருக்கணும், அதாக இருக்கணும், இதாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்படியாங்க ஹாப்பியாக இருக்காங்க, வைக்கிறாங்க, ஜம்முன்னு குஷியாக இருக்குது. அண்ட் 1 குழந்தைகள் பிறக்குது, எல்லாம் பிறக்குது. அந்த பொண்ணு மார்க்கெட்டிங் இருக்கட்டிங் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் ஸ்வேதாவும் பணத்தை பண்ணுறா. பாக்கி பொண்ணுங்களும் பாவம் கிச்சனில் சமையல் கமையல் அதை பண்ணி, நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் போட்டேன், மாங்காய் ஊறுகாய் தெரியும்ல, நல்ல டேஸ்டியாக வந்திருக்குன்னு கொண்டு வந்து ஸ்வேதா கொடுப்பேன். ஸ்வேதாவுக்கு சமையல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இது. அண்ட் மாங்காய் இஞ்சியை போட்டேன்னு இன்னொருத்தி வந்து சொல்லுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணேன். அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு, இவளுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் ரோட்டில் போனால் எல்லார் கண்ணும் ஸ்வேதாவை தான் பார்க்கும், ஸ்வேதா ஸ்வேதான்னு. அப்படியே அவளுக்கு தெரியும் அவளுக்கு அழகாக எல்லோரும் பார்க்குறாங்கன்னு. இவனுக்கு பெருமை பாஸ்கருக்கு. அவள் கூட நடக்கிற போதே அவனுக்கு பெருமையாக இருக்கும். ஐ ஓன் திஸ் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையோடு போவான். பல பேருக்கு எப்படியாவது நான் ஓங்கி ஒரு அரைஞ்சு தள்ளிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துங்க. அப்படி இப்படி வருஷங்கள் ஓடுது, உருண்டு வேக வேகமாக ஓட, வருஷங்கள் ஓடி வயசு ஏற இப்போது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 70 வயசுக்கு மேலே ஆகிட்டு போச்சு. இந்த 4 பேரும் கப்பல் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது என்ன, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது அது என்ன இது என்னன்னு. பட் திடீர்னு நம்ம ஸ்வேதாவுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டமக் கேன்சர்னு திடீர்னு ஒரு. ஏன்னா அந்த 4th ஸ்டேஜில் இருக்கிற கேன்சரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையா. போய் பார்க்குற போதெல்லாம் சாதாரணமாக நார்மலாக இருக்கா மாதிரி இருக்குமோ, திடீர்னு ஒரு அட்டாக் வரும்போது தான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குற போது தெரியுமா. அந்த மாதிரி திடீர்னு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு சினிமாவில் வர டாக்டர் மாதிரி, ஓ ஐம் ஸோ சாரி, 4th ஸ்டேஜில் இருக்குது கேன்சர், ஸ்டமக் கேன்சர், பெல்லி கேன்சர், சாரி அபவுட் தட், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று ஒரு 3 monthsக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அவகிட்ட சொல்லிட்டாதீங்க டாக்டர், அந்த ஷாக்லேயே போயிடுவேன், என்னுடைய செல்ல மனைவி, அழகான மனைவி, அற்புதமான மனைவி எல்லாம் சொல்லி இப்போ புலம்ப. பாஸ்கர் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் தான் இருக்க முடியும், போயிட்டா அப்படிலாம் சொல்லி டாக்டரே சொல்லிவிட்டு, என் ஒய்ஃப் கூட 10 வருஷம் முன்னாடி போயிட்டாங்க, அதனால தான் நர்ஸோட கும்பால போடுறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறடிச்சு கேட்டா, ஒய்ஃபுக்கு தான் கெடுதல் பண்ண போகிறார் பயத்தில் வாய மூடிட்டு இருக்க. அப்படி இப்படி பார்த்தா கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துலாம் ஸ்வேதா விடைபெற்று கொண்டு மேல் உலகம் சென்று விட்டாள். எல்லாருக்கும் ஒரே வருத்தம், பளிச்சுன்னு கண்ணுக்கு அழகாக இருக்கிற ஒரு லேடி போயிட்டாளேன்னு. சின்ன வயசில் அந்த இளமை அழகு, அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் அழகு, அப்படின்னு அவன் அழகை ரொம்ப கிட்ட முடியாட்டாலும் தள்ளி இருந்து ரசிச்சிருக்காங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் 3 பேர், ஒருத்த மட்டும் கூடவே படுத்துட்டு ரசிச்சிருக்கான். அதை பார்த்தவங்களுக்கெல்லாம் வயிறு பற்றி எரியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவன் போயிட்ட உடனே ரொம்ப வருத்தம், போயிட்டாளேன்னு. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம், அப்பாடி இவனுக்கு இருந்த அதிர்ஷ்டம் ஒழிஞ்சது. இவ்வளோ வருஷமாக அதிர்ஷ்டத்தோட உச்சத்தில் இருந்தான் ராஸ்கல்.
அப்படின்னு சொந்த ஃப்ரெண்டை பார்த்தே பொறாம அப்படிலாம் ஒரு மாதிரி இதாயி போக ஒரு 6 மாசத்துல எல்லாம் வயசு தான் இவ்வளோ ஆகிப்போச்சு இல்லை. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அந்த தினேஷுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போக அவனுக்கு நடந்தா மூச்சு முட்டுறது. ஒரு 10 ஸ்டெப்பு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தான்னா பெருச்சாளி போச்சு விடுற மாதிரி புசு புசுன்னு விடுறான். அப்புறம் டாக்டர் போய் பார்த்தாயோ ஆக்சிஜன் லெவல் குறையிறது. சிகரெட்டை ஊதுறீங்க எல்லாரும், அதில் இன்னும் விடாமல் இருந்தால் எப்படியா செத்து போயிடுவீங்கய்யா, லங்ஸ் எல்லாம் போயிடுச்சியான்னு சொல்ல தினேஷுக்கு ஷாக்காக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆக்சிஜன் லெவல் 82 81க்கெல்லாம் போயிடுது. ஏதோ 93 வரைக்கும் இருந்தால் ஓகே, 90க்கு கீழே போனாலே டேஞ்சருங்கிறாங்க. இவருக்கு ஹாப்பியாக 80 81க்கெல்லாம் போக ஐயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் ஒய்ஃபும் கவலைப்பட இவனும் கவலைப்பட கடைசியில் இன்னும் ஒரு 4-5 நாளைக்குள்ளே சார் போயிடுவாருங்கிற நிலமை வர க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்கர்கிட்ட தனியாக பேசுகிறோம் கூட தனியாக பேசுகிறோன்னு சொல்லி பாஸ்கர் ஐ வெரி ஹாப்பிப்பா, குத்துக்கல் மாதிரி நீ இங்கேயே இருக்கியப்பா, நீ தான் எனக்கு வில்லன். என்னது நான் உனக்கு வில்லனா? என்னப்பா பண்ண? ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, கிட்டத்தட்ட 40-45 வருஷம் நான் பார்த்து எங்களுக்கெல்லாம் வயிறு பத்தி எறியண்டா. நாங்கள்லாம் பல்லும் பௌஷமாக உன்னோட கொடுத்து நடத்துகிற போது நீ மட்டும் பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எவ்வளோ வயிறு எரியும் எங்களுக்கு. ஆனால் ஒன்று, நீ கொஞ்சம் கூட ஹெல்ப்மா இல்லாமல் எங்கெல்லாம் உங்கள் கூட சேர்த்துக்கிட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட்டி போனேன். அப்போல்லாம் அவளை பார்த்து ரசிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு அவள் பிடிக்கும். உன்னை சில சமயம் கொலை பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு போயிடலாம்ங்கிற அளவுக்கு இருக்கு. டேய் என்னடா சொல்கிற? அவாட்டா இன்னும் 4-5 நாளில் நான் இப்படியே போயிட போகிறேன். நீ தான் எனக்கு மெயின் வில்லனாக இருந்த உலகத்தில். ஆனால் வில்லன் நீ விடுவழி வாழணும். இன்னொரு 40 வருஷம் கழிச்சு தான் நீ மேலே வரணும். ஹெல்த் நல்லா பார்த்துக்கடா. ஆனால் நான் எப்படி 4 நாள் போனேன்னா அங்கே போய் ஸ்வேதாவுக்கு எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் ஸ்வேதாவை தெரியும். வில்லனோ நீ இங்கே இருக்க, அவளை எப்படியாவது கவர் பண்ணி அங்கே போய் நான் அவளுக்கு ஹீரோ ஆகணும்டான்னு சொல்ல தலையை சுத்திருச்சு நம்ம பாஸ்கருக்கு. என்னது நான் வில்லன் இங்கே இருக்கேன், அவள் போயிட்டா நீ போறேங்கிற காரணத்தினால அங்கே போய் கவர் பண்ண போறியா? டே மகா பாவண்டா, ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணாதரா. பிறன்மனை நோக்காத பேராண்மை அறநன்றோ ஆன்ற ஒழுக்குன்னு சொன்னாரே வள்ளுவர். ஆமாம், அவர் மட்டும் சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. வாசுகி இருந்தாப்போ இப்போ யார் கூட இருக்கார் தெரியாதே. அதெல்லாம் போய் மேலே போய் செக் பண்ணி நான் உனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். முதல்ல எனக்கு ஒய்ஃபை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடு. ஏன்னா அங்கே உருவம் இருக்குமான்னு தெரியல, உயிர் மட்டும் அங்கேயும் இங்கேயும் ஓடும். நீ செல்ல பேர் தான் வச்சுருந்தியா அவளுக்கு? ஐயோ, அந்த செல்லத்தை நான் என்னெல்லாமோ சொல்லி கூப்பிடுவேனே, முக்கியமாக என்னத்தை சொல்லி கூப்பிடுவேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நான் சொன்னேன்னா நீ அங்கே போய் சொல்லிவிடுவேன், கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவேன். என்னது சொல்ல மாட்டியா நீ? ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேனே. ஒன்று இவன் கெட்டியா அந்த கண்ணுக்குட்டியை மனசில் வாங்கிக்கிட்டு மேலே போய் இந்த உயிர்களோடு சுற்றுற போது கண்ணுக்குட்டி அப்படின்னு கூப்பிடணும். அவளை எப்படியாவது பிடிச்சிருவேன் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவளுடைய பெட் நேம் தெரிஞ்சு போச்சு நமக்கு, கண்ணுக்குட்டி அப்படின்னு ராத்திரியில் முறைகிட்டாலேயே ஒய்ஃபு திடீர்னு கடைசி காலத்தில் இவ்வளோ ஆசை வந்துடுத்தேட்டு. என்னண்டா சொல்லுங்கோ, நான் தானே உங்கள் கண்ணுக்குட்டி அப்படின்னு கண்டத்தோட அந்த தள்ளாத வயசுலையோ போடி தள்ளி அப்படின்னு கத்த அவன் மனசெல்லாம் இருக்கா அந்த ஸ்வேதா. ஸோ மேலே போய் எப்படியாவது கோடி உயிர்கள் ஓடிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஸ்வேதாவை பிடிச்சி அவளை வளைச்சி போட்டு வில்லன் கீழே இருக்கான், ஹீரோ நான் தான் இனிமேல் உனக்குன்னு சொல்லி எப்படியாவது சேர்ந்துடணும்னு மனக்கோடை கட்டிக்கிட்டு அந்த மனக்கோட்டையோட வேலை போய் சேர்றான் நம்ம யாரு, தினேஷ் தான். இப்போ தினேஷ் அங்கே போய் அவளை சந்திச்சானா, மீட் பண்ணி அவளுக்கு ஹீரோ வானாவா, அதெல்லாம் அடுத்த பகுதி. எப்போ இந்த கதை எழுதின ஆளு மேலே போய் பார்த்தா தான் தெரியும். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.